ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் கமகமனு நல்ல காரசாரமாக சூப்பராக வெறும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சைடு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி போட்டுக்கலாங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், அதனால் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கீங்க. நார்மலான மிளகாய் எடுத்திங்கன்னா 4லேருந்து 5 வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு நல்லா வறுபட்டு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. பருப்பெல்லாம் உங்களுக்கு கரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ பாருங்க, பூண்டெல்லாம் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. அந்த மேல் தோலெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் சுத்தமாக நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். இந்த டைமில் நம்ம கடாயில் இருக்க அதே எண்ணெயிலேயே ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா போதும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்ல கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடையே சேர்த்து நம்ம வதக்கிடலாங்க. எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை நம்ம வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும் போது வெங்காயமும் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி வரும். இப்போ இது நல்லா கலர் மாறி வர வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்ல கலர் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். அப்போதான் ஒரு 2 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறட்டும். இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த அந்த பருப்பு, மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க. அதை இதில் சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் நல்லா ஆறி இருக்கும். அதுங்கள உங்களுக்கு இதில் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மறுபடியும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வரும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு அதே கடாயை சூடு பண்ணிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதோ 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை லேசாக செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிக்கும் போது தொக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்ததை சேர்த்துடலாங்க. சேர்க்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். வெறும் அந்த தொக்கு மட்டும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். சிம்மிலே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிறதுனால நீங்கள் ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம்.
இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல மணக்க மணக்க சூப்பரான நல்ல காரசாரமான ஒரு வெங்காய தொக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெங்காய தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.